தாரா யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ரீ எம்பெருமானாரோட 1007வது திருநட்சத்திரமானது 12/5/2024 ஆகிய நேற்று வெகு விமர்சையாக அனைத்து வைணவ திருக்கோவில்கள்லையும் கொண்டாடப்பட்டதுங்க. பகவத் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீரங்க பெரிய பெருமாள் சன்னதியில் தனக்கு 120 ஆண்டுகள் ஆனதை நினச்சி ஸ்ரீ ரங்கநாதனை பார்த்து தாங்கள் அடியேனை காலங்கழிவு செய்யாமல் தாங்கள் பொன்னடி சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இன்றைக்கு 7ஆம் திருநாள் நாம் அப்படியே செய்கிறோம்னு பெரிய பெருமாள் ராமானுஜர்கிட்ட கூறுறாரு. இதை கேட்டு மகிழ்ந்த ராமானுஜர், என்னுடைய தொடர்பில் உள்ள அனைவரையும் நான் பெற்ற வைகுண்டம் அதே மாதிரி பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. ரங்கநாதரும் பெறக்கடவார்கள் அப்படின்னு எம்பெருமானாருக்கு வாக்கு கொடுக்குறாரு. தம் சீடர்களுக்கும் பல அறிவுரைகளை வழங்கிய பின் இறுதியாக மற்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் பார்த்து 6 கட்டளைகளை அருளி செய்கிறாரு. அந்த 6 கட்டளைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்டு மேல்கோட்டையில் ஸ்ரீ எம்பெருமானாருக்கு நடந்த புறப்பாடு சேவையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. தன்னோட சீடர்களுக்கு அறிவுரிய 6 கட்டளைகள் என்னென்ன அப்படின்னா, முதல் ஒன்று ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம்ங்கிறது ராமானுஜர் எழுதிய நூல். ஸ்ரீபாஷ்யத்தோட அர்த்தத்தோட வாசிக்கிறது, மற்றவர்களுக்கும் அதை பயிற்றுவிப்பது. 2வது கட்டளை திவ்ய பிரபந்தங்களை பொருள் நந்து வாசிப்பது, பிறருக்கும் வாசித்து விளக்குவது. 3வது கட்டளை கோவில்களில் ததியாராதனம், அதாவது அன்னதானம், சாத்துப்படி போன்ற சில கைங்கரிகளில் நம்ம அடியார்கள் நாமளே ஈடுபடுத்திக்கிறது. 4வது திருநாராயணபுரத்தில் ஒரு குடிசையாகிலும் கட்டி கொண்டு வாழ்வது. திருநாராயணபுரங்கிறது வேறு எதுவும் இல்லை, இப்போ இருக்கிற மேல்கோட்டை. இந்த மேல்கோட்டையில் ஒரு குடிசையாகிலும் கட்டி கொண்டு வாழ்வது. 5வது துவய மந்திரத்தை அர்த்தத்துடன் அவரவர் இடுப்பெருத்தில் இருந்தபடியே ஜெபிப்பது. நம்ம கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிக்க முடியல அப்படின்னாலும் நம்மளோட துவய மந்திரத்தை சொல்லிட்டு ஆற்றுல இருந்தபடியே பெருமாளை ஜெபிச்சுட்டு இருக்கிறது. ஒரு பாகவதன் இவன் நல்லவன் என்று கூறும் அளவுக்கு அவனது அபிமானத்தில் ஒதுங்கி அவனுக்கு தொண்டு செய்து வாழ்வது. இந்த 6 அறக்கட்டளைகளையும் ஏதாவது ஒன்றையாவது கடைபிடிக்க வேண்டுமாய் கட்டளையிட்டு நற்கதி அடைய இதைவிட உபாயமில்லை அப்படின்னு சொல்லி ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கூறுறாருங்க. இந்த வீடியோவில் மேல்கோட்டை, அதாவது திருநாராயணபுரத்தில் எம்பெருமானாருக்கு நடந்த புறப்பாடு சேவை தான் கண்டறிய போகிறீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.